திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பந்தேரப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் நேற்றிரவு முள்வேலிகளை உடைத்து நுழைந்த காட்டு யானைகள் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த தென்னை மரங்களையும், சம்பத் என்பவரது நிலத்தில் இருந்த மாங்காய் சோளப்பயிர்களையும், தீனதயாளன் என்பவரது நிலத்தில் இருந்த நெற்பயிர்களையும் சேதப்படுத்தின. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் காட்டு யானைகள் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகின்றனர். வரும் காலங்களில் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்கு வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் ரங்கநாதன். நான் வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற நிலம் சர்வே எண் 212/1. எந்த பயிரும் செய்யவே முடியல. நைட்டில் மானு பண்ணி பகலெல்லாம் மயிலுங்க நெற்பயிரெல்லாம் சேதாரம் பண்ணிடுச்சு. நைட்டு யானைங்க வந்து ஏறக்குறைய 7-8 யானை வந்து என் நிலத்து பக்கத்தில் இருக்கிற தென்னஞ்செடியெல்லாம் நாசி பண்ணி முள்கம்பி வேலையெல்லாம் ஒட்டி சுமார் 1 லட்சம் ரூபாய் சேதாரம் பண்ணியிருக்குது. அடுத்த நிலத்துங்களை போய் மாங்காய் தோப்பெல்லாம் ஒட்டியிருக்குது. அடுத்த நிலத்தை தீனதயாள நிலத்தில் போய் நெற்பயிரெல்லாம் சேதாரம் பண்ணிக்குது. கோயில் பயிர் குத்தகைக்கு எடுத்து கிஷோரன்றவர் பயிர் பண்ணிக்கிறாரு. அந்த பயிரெல்லாம் நெல் பயிரை சேதாரம் பண்ணிக்குது. அடுத்தது மேற்க போய் ஆனந்தன் என்ற அவரது பலாத்தோப்பு, மாங்காய் தோப்பு, மாங்காய் எல்லாம் சேதாரம் பண்ணி சுமார் ஏறக்குறைய 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபாய் சேதாரம் பண்ணிக்குது. நைட்டு வரைக்கும்